பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? சித்தப்பா கொஞ்சம் வழி விடுங்க சித்தப்பா, ரூமுக்கு போகணும். இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், எங்களுக்கு தூக்கம் வருது, வழி விடுங்க சித்தப்பா. அப்பா முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க, என்ன நீ? உங்க அப்பாவே நின்னுட்டு இருந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் போய் தான் ஆகணும். உன் அப்பா நிக்கிறாருன்னா என் தூக்கத்தை கெடுக்க முடியாது. அமைதியா இரு, வாய் முடுக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரிம்மா நீங்க போய் தூங்குங்க, பால் எடுத்துட்டு வரேன். ஆமா இதுங்க ரெண்டுக்கு இப்ப பால் தான் கேடு. ஆமா எங்களுக்கெல்லாம் பால் வேணாமா? அதோ உங்க புருஷனுக்கு நீங்க பால் கொடுத்துருங்கம்மா, எங்களுக்கெல்லாம் பால் வேணாமா. நீ எதுக்கு ஏமாவே அம்மாங்கற? அம்மா உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்காமா? என் புள்ள என்ன அம்மான்னு கூப்பிடாம வேற யார அம்மான்னு கூப்பிட போறா? நீங்க அவளுக்கு சித்திரா, அம்மா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரே பொண்ணு நான் தான், அவங்க ரெண்டு பேரும் இல்ல. நாங்க மட்டும் உங்களோட பொண்ணுன்னு சொல்லவே இல்லையா? அவங்க பொண்ணு மாதிரி தானே நாங்களும் சொன்னோம். இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? அவ பேசும்போது நீ அமைதியா தானே இருக்க. கௌசி நீ அவளை கூட்டிட்டு போய் தூங்கு போ. சரிம்மா. உனக்கு பால் வேணுமாமா? இல்லம்மா எனக்கு இப்ப பால் வேணாமா. காலையில ஒரு 5 o'clock போகணும், கொஞ்சம் எழுப்பி விட்டுறீங்களாமா? நான் எழுப்பி விட்டுறேம்மா, நீ போய் தூங்கு போ. எங்க போற? எங்க போறேன்னு போகும்போதே கேட்கலாமா சித்தப்பா? என்ன சித்தப்பா நீங்க லூசா? என்னடி திமிரா உனக்கு? என்ன சித்தப்பா நீங்க தானே போகும்போது எங்க போகணும்னு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க உங்க பொண்ணு போகும்போது கூட கேட்க மாட்டீங்களா? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்க கூடாதுன்னு. போற காரியம் விளங்குமான்னு கேப்பீங்க, அதனாலதான் சித்தப்பா கேட்டேன். அப்புறம் இவ போகிற காரியம் விளங்க வேணாமா சித்தப்பா? அதுல ஒரு கஸ்டமர் புக் பண்ணிருக்காங்க, சோ நாளைக்கு பிரைடல் இருக்கு, அதுக்குதான் சித்தப்பா. அங்கெல்லாம் நீ ஒண்ணு போவேனா? ஏன் சித்தப்பா நீங்க போய் ஏதாவது மேக்கப் பண்ணலாம் ஐடியாவா? போவேனா போவேனா? அதுதான் சித்தப்பா. ஏங்க அவங்க போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவ பியூட்டி பார்லர் வச்சிருக்கா, அங்கேயும் இங்கேயும் போகதான் செய்யணும். அமைதியா இருங்க. நீ அமைதியா இரு. அம்மா அதான் அப்பா பேசிட்டு இருக்காருல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமாம்மா ஒத்துவது உங்க அப்பா கூட. என்னடி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? சீ போடி, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்கு தூக்கமா வருது. என் பொண்ணு பேசிட்டு இருக்க, நீ என்ன மரியாதை இல்லாம பேசுற? எனக்கு அவ சின்னவதான், அவளுக்கு ஒண்ணும் மரியாதை கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்ல சித்தப்பா. சித்தப்பா நாளைக்கு ஒரு பிரைடல் இருக்கு, நான் போகணும், அவ்வளவுதான் சித்தப்பா. நீ போக கூடாதுன்னா கூடாது, நான் சொல்றது கேளு. சித்தப்பா சாரி சித்தப்பா, அது கேட்க முடியாது. போய் தான் சித்தப்பா ஆகணும். போக கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது. இந்த வீட்டுல நான் சொல்றதா நீங்க கேட்கணும். சரி சித்தப்பா, நாங்க வேற வீட பாத்துட்டு போய்க்கிறோம், விடுங்க. என்ன திமிரா பேசிட்டு இருக்கியா நீ? சித்தப்பா உங்க பேச்ச கேட்டுட்டு நீங்க சொல்றதா நாங்க கேட்கணும், நீங்க சொல்றதா நாங்க பண்ணணும் அப்படிங்கிற இதுலதான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அப்படி ஒண்ணு தேவையே இல்ல சித்தப்பா. நாங்க வேற வீட்டை பாத்துட்டு போய்க்கிறோம் சித்தப்பா. கௌசி நீ உள்ளார போ, அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. நீ போ, 5 மணிக்கு எந்திரிக்கணும்ல, நான் எழுப்பி விடுறேம்மா, நீ போ. நின்னுட்டுதான் இருக்கேன், என்ன உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா சித்தப்பா? ஐயோ இருங்க சித்தப்பா. உங்க அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலையே, அந்த கண்ணாடி கண்ணாடி ஏதாவது வாங்கி போட்டோம்ல. நாங்க நின்னுட்டு இருக்கோம், உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நின்னுங்கன்னு சொல்றாரு. என்ன எதுன்னு ஒரு பொண்ணா இருந்து நீதாம இதெல்லாம் பாக்கணும். அப்பா மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல, என்னதான் பண்றியோ? அப்பா உன் மேலதான் அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. என்னடி கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? காசு வேணும்னா கூட சொல்லு, இந்த கண்ணாடி வாங்குறதுக்கு என் அக்காவை தர சொல்றேன். உன் அப்பா கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாடி தான், என் அக்காவை தர சொல்றேன் சரியா? உன் அப்பாவை நல்ல ஒரு ஐ டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போ, வரேன் பாய். என்ன என் அப்பாவுக்கே கண்ணாடி நீ வாங்கி தர போறியா? நான் இல்ல, நீ போய் வாங்கிட்டு வந்து குடுன்னு சொன்னேன். தேவையில்லாம என் அப்பாவை பத்தி பேசாதடி. அவ அக்கா, நீ மரியாதை கொடுத்து பேசுறீ, என்கிட்ட வாங்கிராத. சும்மா சும்மா நீயும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதமா. அது ஒண்ணும் இல்ல, யாரு நல்லவங்களோ அவங்க மேலதானே சப்போர்ட் பண்ண முடியும், அதனாலதான். நீ எங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமாமா, அம்மாவை ஏமாத்தி நான் பெருசா சாதிக்க போறேன்ல, அவங்களுக்கு என்ன இது கூட அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாத்தீங்களாமா, உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றா, சுய புத்தி இல்லைன்னு சொல்றா. கேட்டுக்கோங்கம்மா, உங்க பொண்ணோட லட்சணம் இதுதான். நீ இப்படி ஏத்தி குடுக்கறனாலதான் ஏமா மேல பாசம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பா. என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வா உள்ளார போகலாம். காலையில நீயும் சேர்ந்துதான் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஏமா கௌசி? அது ஒண்ணும் இல்லம்மா, அப்படியே கூட்டிட்டு போனா அப்படியே காலேஜ்ல விட்டுற வேலை, அதுக்கப்புறம் யாரு கூட்டிட்டு போய் விடுவா? ஓ நீ கெடுக்கறதும் இல்லாம உன் தங்கச்சி சேர்த்து கெடுத்து விட்டுருக்கியா? அவன் ஏன் தங்கச்சி, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் கூட்டிட்டு போலாம், அதை நீ கேட்காத. நான் உன்னை கூட்டிட்டு போனாதான் நீ என்கிட்ட கேட்கணும், நீ எல்லாம் பேசாத. நான் உன்னையே போக கூடாதுன்னு சொல்றேன், நீ என்ன அவளையும் கூட்டிட்டு போற? சரி நான் ஏன் போக கூடாது அதை சொல்லுங்க. பார்லர் வச்சிருக்கேன், நான் போறேன், உங்களுக்கு என்ன? என்னோட வேலைக்கு நான் தான் செய்யணும், என் தங்கச்சிய நான் தான் படிக்க வைக்கணும், புரிஞ்சுச்சா? அதை விட்டுட்டு என்ன போக கூடாது வைக்க கூடாதுன்னா நீங்க சொல்லாதீங்க. எல்லாத்துலயும் உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கேன், இந்த வேலைக்கு உங்க பேச்ச கேட்பேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோங்க. அம்மா சாரிமா, அப்படியெல்லாம் அவரை எதிர்த்து பேசினதுக்கு. நீ என்னம்மா, நீ உன் பக்கம் இருக்க நியாயத்தை தானே பேசின, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாத்தீங்களாப்பா, அவ உங்களையே எதிர்த்து பேசுறாப்பா. வேலைக்கு போக விட்டு அவளை படிக்க வச்சீங்களாப்பா, அதுதான்ப்பா தப்பு. எல்லாம் உன் அம்மாவை சொல்லணும், உன் அம்மா தான் படிக்க வச்சது.
அவ படிக்கட்டும் நம்ம புள்ள படிக்கிறாள், அவளும் படிக்கட்டும் அப்படின்ட்டு. நான் போய் தூங்குறேம்மா, எனக்கு தூக்கம் வருதுங்க. நின்று தேவையில்லாத பேச்சை கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குமா. நான் வரேம்மா, குட் நைட்மா. சரி தங்கம், நீ போய் தூங்கு போ. ஒரு நிமிஷம் நின்னுன்னு சொன்னேன். ஐயோ, உங்களுக்கு தான் கண்ணாடி வாங்கி போட்டு தர சொன்னேன். சும்மா நிக்கிறவங்கள நின்னு சொல்லாதீங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க என்ன டீச்சரா இல்ல எங்க அப்பாவா? இல்ல அமைதியா இருங்க. அதுதான் நீ பிறக்கும் போதே உங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டியே. ஆமாமா, நான் கொன்னுட்டேன். நான் ராசி இல்லாதவதான். அததானே நீங்க சொல்ல வரீங்க. அத நானே சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். ஏன் கூட நீங்களும் தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் ஏன் உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகல? உங்க பொண்ணுக்கும் எதுவும் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கும் ஏன் எதுவும் ஆக மாட்டேங்குது? என் அம்மா என் மேல பாசம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி எதுவும் ஆகாம இருக்கு? அந்த பையன் யாரு? பஸ் ஸ்டாண்ட் அந்த பையன் யாரு? பஸ் ஸ்டாண்ட் அந்த பையன் யாருன்னா அந்த பையன் கிட்ட போய் கேளுங்க. உன்கிட்ட பேசல, உன் அக்கா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அமைதியாரு. என் அக்காவுக்கு வாயிட நான் தான் பேசுவேன். ஏன் உன் அக்கா வாயை நீ கடன் வாங்கிருக்கியா? ஏன் உன் அப்பா வாயை நீ கடன் வாங்கிருக்கியா? இல்ல அமைதியாரு. போனா போது தங்கச்சியே நான் அமைதியா இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன்னோட எப்ப அக்கான்னு சொன்ன நீ தங்கச்சின்னு சொல்ற. ஐயே, உன்னை மட்டும் நான் தங்கச்சியை ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கிறியா? சும்மா ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக சொல்ற, சரியா? ரொம்ப கற்பனையில துள்ளிட்டு இருக்காத. நான் உன் அக்காலாம் கிடையாது. உன் கூடலாம் அக்காவா இருந்தா பாறாங்குடியில தான் விழுகணும். சொல்லு, யார் அந்த பையன்? அந்த பையன் கிட்ட போய் கேளுங்க. இப்பதானே சொன்னேன். அந்த பையன் யாருன்னா எங்க பார்லர் பக்கத்துல கம்பெனி வச்சிருக்காங்க, நாங்க மீட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அவன் கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, அவன் கைய பிடிச்சி இழுத்ததை நீங்க பாத்தீங்க. உனக்கு புரியலையா? அவருக்கு கொஞ்சம் கண்ணு தெரியலக்கா. நீ ஹேண்ட் ஷேக் கொடுத்தது அவருக்கு கைய பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. அவன் கைய பிடிச்சி இழுத்தால இவ பல்ல காட்டிட்டு இருந்தாலாம். பைத்தியம் மாதிரி பேசாதீங்க சித்தப்பா. லூசா, கைய பிடிச்சி இழுத்த ஏதாவது போன சும்மா இருக்குமா? கைய பிடிச்சி இழுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. ஓ, அப்படி வேற ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? ஆமா சித்தப்பா, என் அக்கா பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போறீங்களா? அது போறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? சந்தேகத்துல எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க போல. இது ஒரு பொழப்பு. இதுக்கு பேச்சு வேற நிக்க வச்சு கேள்வி வேற கேக்குறீங்க நீங்களா? அம்மா, அந்த பையன் யாரா இருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பொண்ணு எந்த பையன் கிட்ட பேசுறா, எந்த பொண்ணு கிட்ட பேசுறான்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு என்னையோ அக்காவையோ நீங்க வாட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சித்தப்பா, நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. நான் யார்கிட்ட எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவேன். அதை விட்டுட்டு எங்க கம்பெனில இருந்தாங்களே நாங்க ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டோம், அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுனீங்கன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்காகலாம் உங்ககிட்ட நின்று பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட நின்று பதில் பேசுற அளவுக்குலாம் என்கிட்ட தெம்பில்லப்பா. எதை பேசினாலும் நீங்க குறை மட்டும்தான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி எதை வச்சு காரணம் தேடலாம், எங்களை திட்டலான்னு தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எங்களை உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல சித்தப்பா. அத்தியம்மா அம்மான்னு சொல்லிட்டு என்ன பேசுறாங்க பத்தியா? நம்மளாம் கவனிக்க வேணாமா அவங்கள? அவங்க யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவாங்க. ஆமா, யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவோம். அது அம்மாவை கவனிக்க வேணாம் நாங்க சொல்லவே இல்லையே. அது அம்மாவுக்கே தெரியும் நாங்க என்ன பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு. அது உங்க அப்பாவுக்கு புரியலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இப்படி பேசிதான் புரிய வைக்கணும்னா எங்களுக்கு அது அவசியமே கிடையாது. நாங்க எந்த பையன் கிட்ட பேசினா இவங்களுக்கு என்ன? எப்படியும் உங்க அப்பா நாங்க சொல்றதை கேட்க போறது கிடையாது. அதனால நாங்க நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? தயவு செஞ்சு கேள்வி கேட்கறேன், எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சித்தப்பா நின்னுங்க. எனக்கு ஒரு விஷயம். அவனை போய் அடிச்சிங்களா திட்டினீங்களா? சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. அடிச்சிங்களா திட்டினியா? என்னக்கா ஆச்சு? சித்தப்பா சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதுவும் பக்கத்துல கம்பெனி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணீங்க சித்தப்பா நீங்க? நான் என்ன பண்ண? நாளை எதுவும் பண்ணலையே சித்தப்பா. நீங்க சும்மா விட்டுருக்க மாட்டீங்க. நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க சித்தப்பா. நான் என்ன திட்ட போறேன்? எங்க வீட்டு பொண்ணு எப்படி இருந்தா அப்புறம் எப்படி? உங்க வீட்டு பொண்ணா? இதே பேர்ல இருந்து உங்க வீட்டு பொண்ணுக்கு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் ஒரு நாள் கூட அப்படி நினைச்சது இல்லையே. இப்ப மட்டும் என்ன புதுசா சொல்லலாம்? எங்களுக்கு அம்மாவா இருந்து அம்மா மட்டும்தான் அம்மாவா பாத்திருக்காங்க. தங்கச்சியா இருக்கவங்களும் ஒழுங்கா இல்ல, அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்களும் ஒழுங்கா இல்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தேவையும் இல்ல. அம்மா நிக்க வச்சு கேள்வி கேட்கட்டும், நாங்களே எல்லா பதிலும் சொல்றோம். உங்க ரெண்டு பேத்துக்கு சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. என் கிட்டதான் இந்த வீட்டுல பேசி ஆகணும். உன்னை வளர்த்தது நாங்க தான். வளர்த்தீங்களா எங்களையா? தெரியுது, நல்லாவே தெரிஞ்சிச்சு. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, திட்டியே எங்களை காயப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு வளர்ப்பு வேற. ஆசிரமத்துல வளர்ந்ததாலும் நாங்க நிம்மதியா வளர்ந்துருப்போம். போனா போதுன்னு அம்மாக்காக தான் பொறுமையா இருக்கும். தயவு செஞ்சு எங்ககிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருங்க. நீ என்ன அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் தான் அமைதியா இருக்கல. ஏன்னா அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சுச்சா? சரிக்கா, நம்ம போலாம். இந்த வீட்டுல நான் என்ன சொல்றேனோ அததான் நீங்க கேட்கணும். இந்த வீடு எங்களோடது. நாங்க என்ன சொல்றோமோ அத நீங்க ரெண்டு பேரும் கேட்டா போதும். இந்த வீட்டு அம்மா பேர்ல கூட எழுதி வைப்பனே தவிர உங்க பேர்ல எல்லாம் எழுதி வைக்க மாட்டேன். இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்கனால நீங்க அதிகாரப்படணும்லாம் அவசியம் இல்ல. இந்த வீடு எங்களோடது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவராச்சே சித்தப்பாவாச்சேன்னு தான் உங்களோட பேச்சை இன்னமும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதே மாரி இந்த வீட்டுல நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க பேச்சதான் கேட்கணும். அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அம்மாக்காக உங்க ரெண்டு பேத்தையும் சும்மா விடுறமே நினைச்சுக்கோங்க. அவங்க இல்லைன்னா என்னைக்கும் நீங்க காலிதான், போதுமா?
அக்கா வாக்கா நம்ம எல்லாரும் போலாம். வெட்டியா நிக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பேசட்டும், நமக்கு என்ன வாக்கா. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் என் பக்கம் திரும்புறீங்க? உன்னால தாண்டி இவ்ளோ திமிரா பேசுறாங்க, கேட்டல அவங்க வீடா. ஆமா அதுதானே உண்மை. இந்த வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளையா வந்தவங்க தான், அவ்வளவுதான். போதுமா? அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உன்னாலதான் இந்த 2 புள்ளைங்க கேட்டு போறாங்க. ஏன் பிள்ளைங்க எனக்கு பாத்துக்க தெரியும், அவங்க எப்படி வளர்றாங்கன்னு எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஹால்ல வச்சு அவங்கள கேள்வி கேட்கறதோ இதெல்லாம் நடந்துச்சு, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இங்க நம்ம பிள்ளைய பார்த்தா மட்டும் போதும். அதை விட்டுட்டு அந்த தங்க பிள்ளைங்களை திட்டாதீங்க. அதுங்க 2 ஈக்குவலு கூட நம்ம புள்ள வர மாட்டான். இதுல நீங்க வாய் பேசுறீங்களா? 5 மணிக்கு போறா, என்கிட்ட மட்டும் சொன்னாலா, அது மட்டும் போதும். எப்போது அதை தானே சொல்லுவீங்க, தேவையில்லாம என்கிட்ட வந்து பேச வேணான்னு சொல்லிட்டு. இப்ப மட்டும் என்ன அக்கறையா? நீங்க 2 பேரும் ஒன்னும் அவளுங்க கிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைங்களை. புரிஞ்சுச்சாங்க? அப்படி அவளை திமிராத பேசிட்டு இருப்ப, அவளை நான் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா இந்த வீட்டுல தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிருங்க. இப்பவும் எனக்காக மட்டும்தான் உங்க 2 பேத்தையும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கா, இல்லன்னா என்னைக்கும் அமுச்சு விட்டுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலாம் மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில போங்க, நானே சொல்லி அமுச்சு விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏம்மா நீ எல்லாம் எனக்கு ஒரு அம்மாவாமா? நீ எல்லாம் என்னைக்காவது எனக்கு பிள்ளையா நடந்திருக்கியாடி, இல்ல அவங்க 2 பேத்துக்கு தங்கச்சியா தான் நடந்திருக்கியா? நடந்தது இல்ல, அமைதியாரு. அப்பா வாப்பா. கூட்டிட்டு போயிட்டு அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருங்க 2 பேரும் சேர்ந்து. இனிமே ஏதாவது நடக்கட்டும், வீட்டை விட்டு நானே துரத்துறேன்னால ஏன் பாருங்க. ஆமா, உன் அம்மா அப்படிதான், இப்படிதான் பேசிட்டு இருக்கு. அவளுங்க எல்லா தப்பியும் பண்ணுவாளுங்க. அவளுங்க வீட்டுல நம்ம இருக்கோல, அதனால இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. ஆமாப்பா வாங்கப்பா நம்ம போலாம். போங்க, பால் வேணுமா? அத நீயே ஊத்திக்கமா. சந்தோஷம் டி, போ. நல்லா படிக்க வச்சிட்டு இருக்காங்களா அவங்க 2 பேரும், அவங்க 2 பேத்தையும் சொல்லணும். மா போமா அந்த பக்கம். வாமா நம்ம போலாம். சரிப்பா. நீங்களும் அவளுக்கு கெட்டதே சொல்லி கொடுங்க, நல்லா கிளிப்பா. சி, இவரெல்லாம் கல்யாணம் படிக்கல என்ன சொல்லணும். இவளுக்கு மட்டும் எவ்வளவு பாசத்தை ஊத்தி வளர்க்குறாரே, அவங்க 2 பேரும் இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது இவரு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுச்சா? இவரு புள்ளதான். அவங்க 2 பேரும் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஏதாவது நடத்தி வச்சிருக்காரா இவரு? என்னைக்காவது ஒரு நாள் வாங்கம்மா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரா இவரு? அப்பாவாதான் நடக்க முடியல, ஒரு சித்தப்பாவாதான் நடந்துக்கிறாரா? இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனமும் கிடையாது, விட்டு தொலையிட்டும், அப்படியே என்னமோ பண்ணட்டும், இன்னும் பொண்ணு கெடுக்கவே செய்யட்டும். 2 தங்கம் இருக்கு, என்ன நல்லா பார்த்துப்பா ஆளுங்க. இவளையும் திருத்தி காட்டுற, அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு இருந்தா தானே இவ இவ்வளோ ஆடுறா. இருக்கட்டு, அப்பதான் இவள திருந்துவா. இருக்கட்டும். ஓர் பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை மாறாமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் ஒளி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? நான் கருப்பாறை பல தாண்டி வேறாக வந்தேன், கண்ணாளின் முகம் பார்க்கவே. என் கடங்காவல் பல தாண்டி காற்றாக வந்தேன், கண்ணாவன் குரல் கேட்கவே. அடடா அடடா. சித்தப்பா. அக்கா என்னாச்சுக்கா? சித்தப்பா சித்தப்பா. ஏக்கா அவர் எதுக்குக்கா கூப்பிட்டு இருக்க? பக்கத்துல நான் இருக்கிறதுல உன் கண்ணுக்கு தெரியலையே, என்னக்காச்சு? கதிர் இது யாருடா புதுசா? மை டியர் சிஸ்டர், என்னாச்சு? ஏன் கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துது தாரியா? சித்தப்பாடி ரத்தம்டி. சித்தப்பாவுக்கு அடிபட்டுச்சா? ரத்தம் வருதா? அதான் அழுகிரி. ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டாங்களா? அவருக்கு ரத்தம் வந்தா என்ன, அடிபட்டா உனக்கு? நீயே அழுந்துட்டு இருக்க இப்போ. அம்மா வந்து சொல்லவே இல்லை, தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு போனாங்களா? இல்ல கனவுல கதிர. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதிர் யாரு? கனவுல கதிருங்கிற அந்த கதிர் யாரு? சின்ன வயசுல இருந்து புலம்பிட்டு இருக்கிய அதுவா? சின்ன வயசுல இருந்து ஒரே கதை தான் நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னதான் கதையே எனக்கு ஒண்ணும் புரியல. அதெல்லாம் ஓகேடா. சித்தப்பா எப்படி அங்க வந்தாரு? எனக்கு தெரியல, அவர் கதிரை பிடிச்சு தள்ளி விட்டாரு. அவரு மண்டையில இருந்து ஃபுல்லா ரத்தம் தான். அடுத்து என்ன, அவர் இறந்துட்டாரா? எனக்கு தெரியல, ஏதோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஓகே, உனக்கு கனவு வருது, சரி. சித்தப்பா எப்போதும் டார்ச்சர் பண்றாரு, அதனால கனவுல வராரு. அந்த கதிர் யாரு? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப அந்த கதிர் தான் யாரு? எனக்கு தெரியலடி, எனக்கு தெரியல. அவரை கீழே தள்ளி விட்ட உடனே அவ்வளவு ரத்தம் வருது. கீழே தள்ளி விட்டா ரத்தம் தான் வரும். கனவுக்கெல்லாமாக்கா இவ்வளவு சீரியஸா எடுத்துருவேன்? படுத்து தூங்குக்கா, நான் போய் தூங்குறேன். அது ஜஸ்ட் கனவு தான். சின்ன வயசுல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன் அமைதியா. எனக்கு என்னமோ சித்தப்பா யாரையும் அடிக்க போறாருன்னு தோணுது. இல்லனாலும் அடிக்கதான் போறாரு உன்கிட்ட பேசுறவங்களெல்லாம். அப்புறம் என்ன, புதுசா இந்த கதிர் தான் உன் வாழ்க்கைக்கானவன் நீ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. போ போய் தூங்குற, எனக்கு தூக்கமா வருது. நானும் சின்ன வயசுல இருந்து சமாதானப்படுத்துறேன், நீ அழுந்துகிட்டே தான் இருக்க. போக்கா, எனக்கு சொல்லி சலிச்சே போயிடுச்சு. நீ அமைதியா படுத்து தூங்கு, நானும் தூங்குறேன். நீரு கண்டுபிடிச்சி மூஞ்சி ஏதாவது தெரிஞ்சா? இல்லடி, மூஞ்சி எதுவும் தெரியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அக்கா அது ஜஸ்ட் கனவுதான், போய் தூங்கு போ. சித்தப்பா நேர்ல உன் வாழ்க்கையில அப்படி தள்ள மாட்டாரு, அமைதியா படுத்து தூங்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, செய்வாரு. இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், நீ போய் தூங்கு. கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடுவாரு, கொல்லலாம் மாட்டாரு. சரியா, நீ போய் தூங்கு.
சரி நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். சரி தூங்கு, சும்மா பேசிட்டு அழுந்துட்டு இருக்காத. காலையில சொல்றேன், உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். சின்ன வயசுல இருந்து ஒரே கனவு தான் வருது, அதெல்லாம் பழிக்காது. பேசாம படுத்து தூங்கு. எதையாவது நினைச்சிட்டே தூங்கு, அதனாலதான் உனக்கு கனவு வருதோ என்னமோ. சரி நீ போய் தூங்கு, தூக்கம் வருது நல்ல. சரி அழுந்துட்டே இருக்காம படுத்து தூங்கு. இந்த ஒரு கனவு வந்து அழுந்துகிட்டே தான் இருக்கிறது. போய் தூங்குக்கா போக்கா. அதுல கதிர் யாருன்னே தெரியாது, யாருக்காக அழுந்துட்டு இருக்க விடு. அதுல நான் சித்தப்பாலாம் வரணும், ஜஸ்ட் நாங்க இருக்கனால உனக்கு தோணுது, அவ்வளவுதான். இது நிஜமாலாம் நடக்காதுக்கா. நீ ஃப்ரீயா விட, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா. இந்த தங்கச்சி இருக்கேன், உன் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அப்புறம் என்ன தூங்கு. அதெல்லாம் நிஜத்துல நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம் சரியா. படுத்து தூங்கு. சரி நீ போய் தூங்கு. எதுக்காக அந்த கனவு வருது, அது யாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு நாளும் கனவுக்குள்ள வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாவே இருக்கு. உங்களுக்காக நான் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியல. என் கழுத்துல தாடி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு மனசுக்குள்ள அவ்வளோ வேண்டுது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் நான் இவ்வளோ இது பண்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க இல்லாம நான் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீங்க எனக்கு வேணும், உங்களை நான் பார்க்கணும். தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சேர்ந்துருங்க ப்ளீஸ். என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி பாடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன்.